சொர்க்கம் சொர்க்கம் இன்னில் உண்டோ சொர்க்கம். R2 போலீஸ் ஸ்டேஷன் அது அந்த ஏரியால தானே வரும். அங்க போயிருக்க வேண்டியதானே, இன்னும் அந்த ஸ்டேஷன் போயிருக்க மாட்டியா? அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குடா. E3ல இருந்த இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறாரு. போச்சுடா. போட்டு வர்றா. அந்த காஞ்சனா புருஷன் எப்படி கஞ்சி காய்ச்சணும்னு எனக்கு தெரியும். அண்ணே, நான் இங்க வந்ததே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான். என்னடா தம்பி? அதை மட்டும் நீ கேட்ட கொதிச்சே போயிடுவேன். என்னன்னு சொல்றா? நம்ம குடும்பத்துக்கு அவமானண்ணே. இப்ப சொல்றியா இல்ல என்ன மாதிரி உனக்கு அங்கங்க வீங்கிருமாமா? சொல்றா. வாங்க சொல்றேன். வாங்கண்ணே சொல்றேன். சொல்லு. சொல்லாமா வேணாமா? மா வரேன்டா. மா ஓ வரேன்னு சொல்றேன்ல. அட கதவை தரமா. மா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வா. சொல்லலைன்னா என் மண்டையை வெடிச்சு போயிரு. வா. எவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்கு. அந்த காஞ்சன் ஏதாவது பண்ணால? அது எப்படிமா கரெக்டா சொல்ற? நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா அது அவளால தானே இருக்கும். தம்பி ராம்போட பொண்டாட்டி சுமதி அந்த காஞ்சனா வீட்டுல இருக்காளாமா. இத தம்பி ரவி பாட்டுன்னு சொல்றான். இத கேட்டோன்னு என்னால ஜீர்ணிக்கவே முடியலமா. அவ எப்படி அங்க போனா? காஞ்சனா புருஷன் என்ன ஹாஸ்பிட்டல் அடிச்சு போட்டான்ல, அப்ப சுமதியும் கூட்டிட்டு போயிருப்போம் போல இருக்கு. எங்க இருந்தோ வந்த எடுபட்ட நாய் அவ எதுக்காக நம்ம வீட்டு மருமகளை அவ வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கணும்? அவளை மருமகளை அனுப்பிச்சு வச்சதே அவதானே. இத தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து என்கிட்ட சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? என் 4 பிள்ளைங்களும் சிங்கம்னு நினைச்சேன். ஒருத்தன் தான் ஜெயில இருக்கான். நீங்க 3 பேரும் அவகிட்ட அவமானப்பட்டு வந்து நிக்கிறீங்களே. என்னம்மா நீயே இப்படி பேசுற? ஆமாண்டா, அப்படித்தான் நான் பேசுவேன். உன்னோட வரட்டு வீராப்பெல்லாம் வீட்டுல இருக்க எங்க கிட்ட தான் காட்ட முடியுது. ஒவ்வொரு தடவையும் காஞ்சனா ஜெயிச்சிட்டான்னு சொல்றதோட சரி, அவளை உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஆமாத்த, இவர் குட்ட நாம தானே குனிஞ்சிட்டே போறோம். அதனால இவரோட கோபம் ரோஷம் எல்லாம் நம்ம கிட்ட தான் காட்டுவாரு. ஏன்னா இவரோட ஜம்பம் காஞ்சனா கிட்ட பலிக்காது. ஏய் சந்தடி சாக்குல என்ன கிண்டல் பண்றியா? எத்தனை நாளா மனசுல வஞ்சம் வச்சு என்ன சமயம் பார்த்து காலை வாரி விடுற? இவ்வளவு வாய்களையும் பேசுறியே. ஒரு நாளாவது நான் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்துறேனுங்க, நீங்க போய் அந்த காஞ்சனா ஒழிச்சு கட்டுங்கன்னு சொல்லிருக்கியா? அட இப்பவாவது சொல்றியா? அவளை ஒழிச்சு கட்ட எனக்கு 1 நிமிஷம் போதுண்டி. உங்களை நினைச்சுதான் நான் யோசிக்கிறேன். அது புரியாம நக்கல் பண்றேன். இப்ப சொல்றிய ஒரு வார்த்தை. என்ன பேசுறீங்க? எந்த குடும்ப பொண்ணாவது தன் புருஷன் போலீஸ் கேஸ் அழையட்டும்னு அனுப்பி வைப்பாளா? அதை விடுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காஞ்சனாவை கோர்ட்டுக்கு எடுக்கிறேன்னு அவன் மேல கேஸ் போட்டீங்களே, என்னாச்சு? உங்களையே கேஸை வாபஸ் வாங்க வச்சு எப்பவும் போல அவ தானே ஜெயிச்சா? அதே மாதிரிதான் சுமதி விஷயமும். எதுவும் ஆக போறது இல்ல. இதுக்கு வீணா நீங்க டென்ஷன் ஆகணும். கோப்பம் அவளை என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கா? இப்ப சொல்றேன்டி, இனிமே ஒரு வார்த்தை பேச மாட்டேன்டி. நோ டயலாக், ஒன்லி ஆக்ஷன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. சரி பாக்கலாம். அதையாவது ஒழுங்கா பண்றியான்னு பாக்கலாம். வா நட. இதை பார்த்து சரியா எழுது. அடுத்தது இது எழுத வேண்டாமா? என்ன முடிச்சிட்டால? இன்னும் ஒரு லெசன் பாக்கி இருக்கு. முதல்ல முடிக்க சொல்லுங்க, அப்புறம் தான் சாப்பாடு. பாவம், அவளையே இது பண்ணிட்டு இருக்க. சுமதி, சுமதி, ஏய் என்னாச்சு? இவ்வளவு தடவை கூப்பிடுறேன், காதல கூட வாங்காம வாசலே பார்த்துட்டு இருக்க. என்னம்மா, குழந்தை ஞாபகம் வந்துடுச்சா? இங்க பாரு, ஒன்னும் வரி பண்ணிக்காத, எல்லாம் சரியாயிடும். சீக்கிரமா உன் குழந்தை உன்கிட்டே வந்துடும் பாரு. சாப்பிடுவா. இல்லக்கா, நான் அப்புறம் சாப்பிட்றேன். இத பாரு, வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு சாப்பிடாம இருந்தினா அப்புறம் குழந்தை எலும்பும் தோலுமா தான் பிறக்கும். பரவாயில்லையா? இந்த மாதிரி நேரத்துல வேலைக்கு சாப்பிடணும். வா வா. அடியே காஞ்சனா, வாடி போடினா அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். ஆட போடி. எங்க அப்பன் பேர திருட்டுத்தனமா இன்சீலா போட்டிருக்கிறார் காஞ்சனா. எங்கடி உன் புருஷன்? அட எங்க உன் புருஷன்? டே காஞ்சனா புருஷன் வெளிய வாடா. இப்ப என்ன நீங்க பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கீங்களா இங்க? நீ தள்ளு. ஏய், உனக்கு வேற வேலை இல்லையா? இப்ப தகராறு பண்ணு. ஏய் நீ சும்மா இரு. இப்ப தகராறு பண்ண தான் வந்திருக்கியா? ஆமாடா, நான் தகராறு பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். நான் மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பின்னாடி ஒரு படையா வரும் பாரு. நீ என்னைக்குடா தனியா நின்னு சண்டை போட்டுருக்க? உனக்கு தான் கும்பல் தேவையாச்சே. ஆமா, நீ என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்திட்டே இருப்ப, நான் உனக்கு கேள்வி கேட்க கூடாதா? நீ நியாயத்தை கேள்றா மச்சான். ஆனா என் தம்பி பொண்டாட்டி கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கியே, அதுக்கு பதில் சொல்லு. சே, வாயை மூடுங்க.
ஏன் இப்படி வீட்டு வாசல்ல வந்து நின்னு அநாகரிகமா பேசுறீங்க? நாங்க அவளை கடத்தி வச்சிருக்கோமா? உன் புருஷன் செஞ்சது மட்டும் நாகரிகமா? நீ அவனும் சேர்ந்து என் தம்பி கொண்டாடி கடத்தி கொண்டு வந்து இங்க வச்சிருக்கீங்களே, 1000 முறை சொல்ல மாட்டி. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அவ அக்கா வீட்டுக்கு போயிருக்கணும், இல்ல புருஷன் வீட்டுக்கு போயிருக்கணும். ஆட எதுவும் வேண்டாம், குடும்ப தலைவன் நான் இருக்கேன், என் வீட்டுக்கு வந்திருக்கணும். எதுவுமே இல்லாம அவளை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருந்தீங்கன்னா வேற ஐடியா கிடியா ஏதாவது வச்சிருக்கியா? டேய் என்னடா ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷன். நாக்குல நரம்பு இல்லாம பேசுற உனக்கு வெக்கமா இல்ல? சபாஷ், அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து ஏன் அண்ணன் அவமானப்படுத்துறதுக்காக இப்படி திட்டம் போட்டு அடிச்சுக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? வாய மூடி கிராப்பு தலை. இவள என் தங்கச்சி, இவள என் தங்கச்சின்னு சொன்னா வெக்கக்கேடு. டேய் நீ இந்த இடத்த காலி பண்ண போற இல்லையா? என்ன? எதுக்குடா தேவையில்லாம பேசிக்க? நீ விடு. இரு, அதுக்குள்ள போக சொன்னா எப்படி? இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஆமா போவாத, இங்கே நில்லு. பொட்டப்பா இவங்கிட்ட போய் பேசிட்டு போடா. போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடு போ. டேய் மச்சான், இதுல எல்லாம் உன்னை விட நான் அட்வான்ஸா இருப்பேன். வர்றப்ப ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஜீப்ல வந்து இறங்க பாரு. இத பாரு, சொன்னோனே வந்து இறங்குறாங்க பாரு. சினிமால கிளைமேக்ஸ்ல போலீஸ் ஜீப் வரும் பாரு, அது மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பாரு. வாங்க மேடம். இவன் பேர் தான் பாலாஜி. சாமி வேற வச்சுட்டு என்ன நல்லா அக்ரூவ் பண்றான் பாருங்க. மேடம், இந்த ஆளு ஒரு ஃப்ராட். இந்த மாதிரி போய் கேஸ் குடுக்கறதுல எக்ஸ்பர்ட். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்ததுனால தான் B3 ஸ்டேஷன்ல இவர் பேர்ல ஒரு ரிப்போர்ட் இருக்கு. சாரி மேடம், இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக நாங்க இங்க வரல. சுமதின்றது யாரு? இவதான். ஏமா, பாலாஜின்றவர் உன்னை கடத்தி வச்சிருக்கிறதா நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்த? ஆமா மேடம். சுமதி, என்ன இதெல்லாம்? நீயா? நானா உன்னை கடத்திட்டு வந்தேன்? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. என்னமா பேசாம இருக்க? நானா உன்னை என்ன மன்னிச்சிடுங்க சார். நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. நடங்க சார். ஏமா நீயே வா. வா வா. வா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எப்படி கொஞ்சம் ரீல் கொஞ்சம் ரியலா? இல்லாத லெட்டர் இருக்குன்னு சொல்லி என்கிட்டயே பீலா விடுறியா? அதுவும் அதுக்குன்னு பிறந்த என்கிட்டயேவா? ஏய், இதுதாண்டி உனக்கு முதல் அடி. இனிமே உனக்கு விழ போறது அடி மேல் அடி. வட்டா. உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா? தெரியல சார், தெரியாம பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். யாராவது வக்கீல் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். கடத்தி வச்சிருந்தவன உள்ள வச்சிருக்கீங்க, நியாயம். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா சார்? கூட்டிட்டு போங்க, ஆனா விசாரணைன்னு வந்தா வர வேண்டியிருக்கும். வயசு பொண்ணு, குடும்ப பொண்ணு, அடிக்கடி ஸ்டேஷன் வந்தா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. அதுக்கு என்ன பண்றது? போலீஸ் கேஸ்னா அப்படித்தான், அடிக்கடி வர வேண்டியிருக்கும். டேய், பொண்டாட்டி கூட்டிட்டு போய் வெளியே வெயிட் பண்ணு. தொல்நாட்டு நான் நம்ம மச்சானை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வரேன். சரிங்க சார். தேங்க்யூ சார். சுமதி வாம்மா. இந்த கோர்ட்டுக்கு போறதுக்கு உண்டான ஃபைல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் சார். ஜீப் ரெடி பண்ணி டைம் ஆச்சு. ஓகே சார். என்ன? அவரை பார்த்து 2 வார்த்தை பேசட்டுமா? பேசுங்க போங்க. தேங்க்ஸ் சார். நீ போய் ஜீப் ரெடி பண்ணியா? நீ ஏன் நிக்கிற? போ. என்ன விசாகப்பட்டினம் மச்சான், நல்லா இருக்கியா? என்ன உடம்புல அங்கங்க தடிச்சு போச்சு? கொசு அதிகமா இருக்கா? கொஞ்சம் பொறுத்துக்கோ. 1 வாரம் 10 நாள்ல சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாத்திடுவானுங்க. அப்புறம் அங்க வந்து கொசுபத்தி சுருள் பண்டல் பண்டலா வாங்கி தர்றேன். என்ன சூழ்ச்சி பண்ணி உள்ள தள்ளிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய், கம்பி கிம்பி பிச்சுட்டு வெளியே வந்துடாதரா. அடே அரமண்டையா, உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு என் தம்பி பொண்டாட்டிக்காக வக்காலத்து வாங்கிட்டு வீராவசனமா கையில கட்டை தூக்குனியே. இப்ப நிலைமை என்னாச்சு? 1 2 3 எண்ணிட்டு இருக்க. இந்த நிலைமை 7 வருஷமோ 10 வருஷமோ?
நீ திரும்பி வெளியே வர்றப்ப உனக்கு தைலம் தேய்ச்சி விட கூட உன் பொண்டாட்டி இருக்க மாட்டா. அதுக்குள்ள நான் மேல அனுப்பிச்சிருவேன். உள்ள இருக்கிறப்ப உன் திமிர அடங்கலையா? டேய், உன்னை காப்பாத்துறதுக்காக உன் பொண்டாட்டி என் காலை புடிச்சு கதறணுண்டா. யாருமே அடக்க முடியாத அந்த காஞ்சனாங்கிற காட்டு யானைய நான் சொல்றபடி எல்லாம் வித்த காட்டணும். காட்ட வப்பண்டா. உன்னை சும்மா விட மாட்டேடா. என்ன சத்தம்? இன்ஸ்பெக்டர், இவனை வெளிய தள்ளுங்க. என்னாச்சு சார்? அவன் பசி வெறியில என் கழுத்து பிடிச்சி நசுக்கிறான் சார். சார், கம்பி பிடிச்சிட்டு வெளியே வந்தாலும் வந்துருவோம் சார். பத்திரமா பாத்துங்க சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. டேய், உன் முன்னாடி வண்டியில ஏத்திக்கடா. பாவ சுமதி நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. இறக்கி விட வேண்டிய இடத்துல இறக்கி விட்டுறலாம். அண்ணே ஏன் வண்டியில அண்ணே? டேய், முதல்ல இங்கிருந்து வண்டி ஏறா. உட்கார். ஏறு. வண்டி நிறுத்துறா. விட்டா நீ வாட்டுக்கு போயிட்டு இருப்ப போல இருக்கு. நிறுத்துறா. டேய், வண்டி விட்டு கீழே இறங்கு. இறங்குடி. ஏன் மாமா இங்க இருங்க சொல்றீங்க? எது மாமாவா? இந்த சென்டிமெண்டல் என்கிட்ட வச்சுக்காத. அந்த காஞ்சனா புருஷன் பாலாஜி உள்ளதில் இருக்கு. உன்னை கருவேப்பிலையை யூஸ் பண்ண, அவ்வளவுதான். நான் அணுவ கொன்னுடுவேன்னு சொன்னதை நீ நம்பிட்டியா? நான் அப்படி அணுவ கொன்னுட்டா ராமுவோட மாமனார் அவனை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாருங்கிறது எனக்கு தெரியாதா? நான் என்ன அந்த அளவு கேனேனா? இப்போ என்னால அக்கா வீட்டுக்கும் போக முடியாது, காஞ்சனா அக்கா வீட்டுக்கும் போக முடியாது. இப்படி என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போனீங்கன்னா நான் எங்க போவேன்? நீ எங்க போவியோ அது எங்களுக்கு தெரியாது. உன்னை நாங்க ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தது எங்க எதிரி காஞ்சனா வீட்டுல நீ தங்க கூடாது. அதுக்காக தான். இப்ப நீ இவன் கூட வீட்டுக்கு போனோம்னா இவன் சொல்ற கண்டிஷனுக்கு ஒத்துக்க. என்ன தம்பி சொல்ற? கரெக்டுண்ணே. இதை பார் சுமதி, உன் வயத்துல இருக்கிற குழந்தைய அழிச்சாதான் நம்ம வீட்டுல உனக்கு இடம். இல்லாட்டி இந்த மாதிரி நடு ரோடு தான். என்ன சொல்ற? ரொம்ப யோசிக்காத, சீக்கிரம் சொல்லு. வெயில் வேற மண்டை பொழக்குது. இவ என்னமா நீலி கண்ணீர் விட்டுட்டு இருக்கா? இவ ஒத்து வர மாட்டாடா. வண்டி ஸ்டார்ட் பண்ற நம்ம போல. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்ல நாங்க கிளம்பட்டுமா? என்னால குழந்தையை கிடைக்க முடியாது. உன் தலைவிதி நடு ரோட்ல அனாதையா நிக்கணும்னு இருக்குது. அதுக்கு நாங்க என்ன பண்றது? அப்படி போட அருவாள. இப்ப தாண்டா நீ என்னோட தம்பி. அடைக்கலம் கொடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னையே, இப்ப எவ உனக்கு அடைக்கலம் கொடுக்கறான்னு பாப்போம். வரட்டா? வாடா. சார், ஜாமீன் ஆர்டர் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு மேடம். அப்ப ஸ்டேஷன் போலாமா? தாராளமா. ஆர்டர் கட்டிட்டு அவரை ஜாமீன் எடுத்துடலாம். ஓகே, வாங்க சார். ஒரு நிமிஷம். வண்டி காணா போய் எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு வாரம் ஆச்சு சார். வண்டி நம்பர் TN09F7429. ஆமாம் சார். ஓ, ஸ்கூல் கிட்ட நிப்பாட்டிருந்தீங்களா? ஆமாம் சார். ப்ளூ கலர் வண்டி தானே? ஆமாம். கொஞ்சம் எப்படியாவது சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுங்க சார். வித்தின் 2 days கண்டுபிடிச்சிடறோம். தேங்க்யூ சார். வரேன் சார். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மிஸ்டர் பாலாஜி ஜாமீன் எடுக்கிறதுக்கான கோர்ட் ஆர்டர். உட்காருங்க. தேங்க்யூ. தொல்நாட்டு சார், அந்த பாலாஜி அனுப்புங்க. பாலாஜி, நீங்கள் ஜாமீன்லாம் வெளியே போகிறீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்கள் விசாரணைக்குன்னு எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வர வேண்டியிருக்கும். வெளியூருக்கு எங்கேயும் போகக்கூடாது. நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்கம்மா. கேஸ் வரட்டும், பார்த்துக்கலாம். ஓகே சார். நான் வரட்டுமா? என்னங்க சுமதி எங்கங்க?
அவ்வளோதான் அவள் புருஷன் ராமுவும் உங்கள் அண்ணன் ராஜா வந்து கூட்டு போயிட்டாங்களே. அப்படியா? பாவம் புள்ளத்தாச்சியா இருக்கா. அவங்க அக்காவோடையும் சண்டை போட்டா. போகிறதுக்கு வீடு இல்லைன்னு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தா நன்றி கட்டத்தனமா அவன் என்ன செஞ்சான்னு பார்த்தல. ஆமாம், உங்கள் அண்ணனுங்க தான் அப்படி இருக்கானுங்கன்னா ஏன் இவ்வளோ அப்படியே இருக்கா? உன் ஜட்ஜ்மெண்ட் எப்பவும் தப்பாகவே இருக்கே. சரி விடுங்க, நாம நல்லது நினைச்சு செஞ்சோம். அவ இப்படி மாறுவான்னு யாருக்கு தெரியும்? நீ இங்கே நில்லு, நான் போய் ஆட்டோ கூப்பிட்டு வரேன். மேடம் நீங்க தானே அந்த சுமதியோட சொந்தக்காரங்க? இல்லை. இருங்க, எதுக்கு கேக்குறாங்கன்னு தெரியல. என்ன விஷயம்? அந்த பொண்ணோட புருஷனும் ராஜாவும் அந்த பொண்ணை நடு ரோட்லயே விட்டுட்டு போயிட்டாங்க மேடம். ஐயோ பாவங்க, புள்ளத்தாச்சி பொண்ணு எங்க இருக்காளோ என்னவோ தெரியலையே. ஏய், அவன் எங்கிறத நம்மளுக்கு என்ன? தேவையில்லாம இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஒரு வாட்டி பட்டா பத்தாதா? எங்க அவதான் ஏதோ தப்பு பண்ணிட்டாலும் நாமளும் அதே தப்பு பண்றதா? அப்படின்னா நம்ம இன்னும் அவஸ்தை பண்ணணும்னு சொல்றியா? எனக்கும் அவ மேல கோவம் இல்லாம இல்ல. அவளை நேர்ல பார்த்து ஏண்டி இப்படி பண்ணேன்னு 4 வார்த்தை கேட்டதான் என் மனசு ஆறும். ஒன்னும் கேட்க தேவையில்ல. இனிமே வழியில போறது எதையும் வீட்டுக்குள்ள விடாம இருந்தா போதும். வா போலாம். என்னங்க என்னங்க நொண்ணுங்கன்ட்டு வாடி. ஆமாமா, ராமு வீட்டுக்கு கூட்டிட்டு போவான்னு ஆசாசியா இருந்தா. நாங்க நடு ரோட்லயே அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டோம். ஏங்க இப்படி கொஞ்சம் கூட ஈவ இருக்குமே இல்லாம நடந்துக்கிறீங்க? பாவம் சுமதி, அவ உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? ஒரு புள்ளத்தாச்சின் கூட பார்க்காம இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவ புள்ளத்தாச்சியா இருக்கிறதுனால தானே அவ புருஷனையே விட்டுட்டு வந்தா. என்ன இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு. இப்படி நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டு வந்தீங்கன்னா அவ எங்க போவா? நமக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கறத மறந்துடாதீங்க. அப்படி அவளை பிடிக்கலன்னா, அவ கூட ஏதாவது பிரச்சனைனா அவளை கொண்டு போய் அவங்க அக்கா வீட்டுல விட்டுருக்கலாம்ல. நான் என்ன மினி பஸ்ஸை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் பிக்கப் பண்ணி டிராப் பண்றதுக்கு. சுமதினா அப்படியே உருகுற. காஞ்சனாவோ இப்ப சுமதி வந்துட்டாளக்கு. அடடடா, ஏன்டா அவளை கோச்சுக்கிற? பின்ன என்ன பேச்சுமா பேசுறா? இத பார், எங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்களை ஒளிச்சு கட்டிட்டு எனக்கு மறுவேளை. அத ஞாபகத்துல வச்சுக்க. அப்படி சுமதி உங்க தம்பிக்கு என்னங்க பிரச்சனை பண்ணிட்டா? வாழ வேண்டிய வயசுல உங்க தம்பியை 2வது கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலே அது தப்பா? அவ குழந்தைக்கு அம்மாவா இருக்க தாண்டி வந்தா. அடக்க ஒடுக்கமா இருக்க வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கடி ராமு கிட்ட பண்ண சத்தியத்தை மீறினா சொல்றி? அதுக்கு உங்க தம்பி என்ன பொறுப்பு? சரி, அவன் தான் பொறுப்புன்னு இருக்கட்டும். அவனே சொல்றப்ப கலைச்சிட்டு போக வேண்டியதானே. கலைக்க மாட்டா. அவளும் காஞ்சனாவும் போட்ட திட்டமே இதுதானே. சுமதி எப்படியாவது வீட்டுக்குள்ள நுழைச்சு அவளை கர்ப்பமாக சொன்னதே அந்த காஞ்சனா தானே. அவளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்புறம் என் தம்பியோட குழந்தை ரோட்ல அனாதையா தெரியும். அதுக்கப்புறம் அவன் மாமனார் என் தம்பியை வீட்டு விட்டு வெளியே துரத்துவான். இதெல்லாம் இவளுக்கு போட்ட பிளான். ஆனா நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஏய், நல்லா கேட்டுக்கடி. எந்த கொம்பி எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இப்படியே ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை வழி தெரியாத ஊர்ல கொண்டு போய் விட்டு வந்துருவேன். டேய், சும்மா ஏன்டா அவ மேல போய் பாஞ்சிட்டு இருக்க? நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அந்த காஞ்சினாவும் அவ புருஷனும் சுமதிக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்க வீட்டுல வச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி சுமதியே அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒத்துக்கிட்டா? ஆடா, அத கேக்குறியா? யார எங்க எப்படி பிளான் பண்ணி அடிக்கணும்னு நினைச்சேன். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு.